மெல்லத் தெளிந்து சொல் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் தான் இப்போ பேசு பொருளாகி இருக்கிறது. நாமக்கலை பொறுத்த வரைக்கும் 74.63% கல்வி வளர்ச்சி உடைய மாவட்டம். பிரதானமாக பவுல்ட்ரி, அந்த கோழி பண்ணை, எக் சிட்டின்னு தான் நாமக்கல்லையே நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக அந்த லாரிக்கு பாடி ஃப்ரேமிங் செய்யக்கூடியதில் பிரதானமான மாவட்டம். அப்புறம் விவசாயம், நெசவு தொழில், ஜவ்வரிசி உற்பத்தி அப்படின்னு பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாமக்கல் மாவட்டம். அதனோடு இப்போது கிட்னியும் அங்கே கிடைக்குது அப்படின்னு புதுசாக கிட்னியையும் இப்போ சேர்த்துருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கே நல்லா தெரியும். கடந்த சில வாரங்களாகவே கிட்னி திருட்டில் நாமக்கல் மாவட்டம் பெரிய அளவில் அந்த பெயர் அடிபடுகிறது. வழக்கம் போல் இது யார் என்ன அப்படின்னு பத்திரிகை செய்திகளில் தேடி பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஞானசேகரனை மறந்து போகலை. அரக்கோணம் திமுக இளைஞரணி தெய்வ செயல், அந்த பேரையும் நம்மளால் மறக்க முடியல. அந்த வரிசையில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கிட்னி திருட்டு ஊழலில் திராவிட ஆனந்தன் அப்படிங்கக்கூடிய இவர் திமுக பேச்சாளர்னு சொல்றாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் திமுக நிர்வாகி மீது தான் இந்த கேஸ் வந்து நிற்கிது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நாமக்கல் மாவட்டத்தில் குமரப்பாளையம், பள்ளிப்பாளையம், அதை சுற்று வட்டார பகுதிகளில் வந்து விவசாய தொழில், நெசவு தொழிலுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கார்கள். அவங்க வறுமையில் இருக்காங்க, பெயிண்டர் வேலை, அன்றாட வேலைக்கு போகக்கூடியவர்கள். அவர்களை ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அந்த புரோக்கர் என்ன பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க. கடன் சுமையில் இருக்கிறார்கள், இவர்களை போய் நம்ம டார்கெட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணோம்னா எப்படியும் இவங்களை கவுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட போய் ரேட்டு பேசுகிறாங்க. 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒரு கிட்னிக்கு ரேட்டு பேசுகிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பாதிப்படைந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய தொகை 5 லட்சமாக தான் இருக்குது. இந்த புரோக்கர் திமுக பிரமுகர் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட ஆனந்தன், அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய முருகன், பெண் தரகர் ஒருவர் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பேருமே அப்ஸ்காண்ட், தலைமறைவு. ஒரு வார காலமாக இவர்கள் பற்றி பேச்சு அடிபடுது. ஆனாலும் இவர்களை கைது செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் எடுத்தது போல தெரியல. ஊடகங்களில் வெளிவந்த செய்தி நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிட்டு இவர் எங்க இருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவலையுமே சுகாதாரத்துறைக்கு சொல்லியிருக்காங்க, நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறைக்கு. அவர்களும் அவசரமாக நாமக்கல் மாவட்ட காவல்துறையை நாடி இவர் இந்த இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவரை கைது செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, காவல்துறையே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சு என்னவா இருக்கு அப்படின்னு ஊடகங்கள் வெளியிட்டது என்ன அப்படின்னா, நம்ம எதுக்குங்க இதை போய், நமக்கு இதுக்கும் என்னங்க தொடர்பு, இது சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது, அவங்க தான் இதில் வந்து ஆக்ஷனில் இறங்கணும், நமக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு துறை ரீதியாக பேச்சு அடிபட்டதாகவுமே ஊடகங்களில் செய்தி வெளிவந்திருக்கிறது. இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க், வலை பின்னல் இருக்கிறது. இது ஏதோ தனி மனிதர்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து செய்யக்கூடியதாக இது தெரியல. பின்புலத்தில் அரசியல் பின்புலம் இல்லாமல் இது செய்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் பலரும் சொல்கிறார்கள். ஒரு மருத்துவமனை, ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர், இவங்களுடைய துணை இல்லாமல் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, திருச்சி போன்ற ஒரு நகரம், சென்னை, கேரளா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரியான ஊர்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு டெஸ்டெல்லாம் எடுத்து அங்கு தான் இது நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. இதற்கு அடிப்படை என்ன தேவைப்படுதுன்னா, ஆதாரங்களை மாற்றுகிறார்கள், அடிப்படை முகவரியை மாற்றி கொடுப்பது, இது போன்ற வேலையில் ஈடுபட்டு தான் இந்த மாதிரியான திருட்டு நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. இது இப்போதான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்போ நடக்கல. 2017 ஈரோடு காசிபாளையத்தை சேர்ந்த ரவி என்பவர் மூலமாக இது வெளியில் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் இந்த மாதிரி கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டு கிட்னியை விற்பதற்கு சம்மதம் தெரிவித்து அவரை கேரளாவுக்கு ஒரு டீம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருடைய மனைவி அதிர்ந்து போய் எங்கே போனார் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டரை அணுகிறாங்க. அப்போது ஆராய்ச்சி பண்ணி மாவட்ட கலெக்டர் இவர் கேரளாவில் இருக்காருன்னு சொல்லிட்டு இவரை தட்டி தூக்கிட்டு வந்துடுறாங்க.
தூக்கிட்டு வந்து விசாரணை செய்யும் போது எல்லா தரவுகளும் கிடைச்சிருது. ஆனா அந்த புரோக்கர் யாரு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியில் வரவே இல்லை. அப்படி தகவல் வராம மேற்கொண்டு விசாரணையை தொடங்க முடியாமல் காவல்துறையும் அதற்கு மூடு விழா நடத்தி விடுவதாக தெரிகிறது. மேற்கொண்டு ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே பண்ணல. அந்த கேஸுமே ஒரு பேசு பொருளானது அந்த காலகட்டத்தில். அதுவுமே ஈரோடு பக்கத்தில் தான், இந்த நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் இந்த பக்கத்தில் தான் தொழிலாளர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். 4 லட்சம் 5 லட்சம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகையாக அவர்களுடைய வாழ்க்கையில் அது பார்க்கப்படுகிறது. ஜூனியர் விகடனில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் மேலும் எனக்கு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு அம்மையார் என்ன சொல்கிறாங்க, என்னோட அத்தை பொண்ணு இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் இருந்தா, அவள் தான் வந்து அவளோட கிட்னியை விற்று கடன்லாம் அடைச்சிட்டேன்னு சொன்னா. இந்த ஐடியா நல்லா இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு அறியாமையில் அந்த அம்மாவும் போய் தன்னுடைய கிட்னியை வித்துட்டு வந்ததாகவும், போன கார்த்திகை மாதம், அதாவது போன நவம்பரில் வித்துட்டு வந்ததாகவும், 4.5 லட்சம் ரூபாய் கிடைத்தது, என் கடனையெல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கதாக ஜூனியர் விகடனில் பிரசுரம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த செய்தியை பார்க்கும்போது நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறையின் அந்த இணை இயக்குனர் ராஜ்மோகன் அப்படிங்கிறவர்கிட்ட இது இப்போ என்ன சார் இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனால் பாருங்க, போதிய ஆதாரம் இல்லை. நாங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுங்க, நாங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுங்க. பாதிக்கப்பட்டவர்களே நேரில் வந்து சுகாதாரத்துறையிடமோ காவல்துறையிடமோ புகார் கொடுத்தால் நாங்கள் ஆக்ஷனில் இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. நம் தேசத்தின் நீதித்துறையை பற்றி நமக்கு தெரியும். பல வழக்குகளில் காவல்துறை முன்வராத போது பொதுநல வழக்காக சூமோட்டோவாக நீதிமன்றமே தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்ட வரலாறு நிறைய உண்டு. இப்போ கண் முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அது தமிழகம் முழுவதும் பேசு பொருளாகி இருக்கிறது. ஆனால் நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குனர் என்ன சொல்றாருன்னா, போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த தலைமறைவான இந்த 3 பேர், அந்த திமுகவை சேர்ந்த திராவிட ஆனந்தன், முருகன், இந்த விஜய் எங்கக்கூடியவங்க ஒரு வார காலமாக இவர்களை கண்டுபிடிப்பதற்கோ விசாரணை செய்வதற்கோ காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்துதா அப்படின்னா எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. இப்போ தலைமறைவு அப்படிங்கக்கூடிய செய்தி மட்டும் எல்லா ஊடகங்களிலும் அது வந்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து சட்டமாக்க, அது ஒரு லீகல் ஃப்ரேம்குள்ள அதை கொண்டு வந்திருக்காங்க. The Transplantation of Human Organs and Tissue Act அப்படின்னு சொல்லிட்டு 1991 அதை கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு 2011 அதற்கு தேவையான அமெண்ட்மெண்ட்டையும் சேர்த்திருக்காங்க. இதன் மூலமாக இறந்தவர்களின் அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு அதை கொடுப்பது, கந்தானம் செய்வது, உயிரோடு இருப்பவர்கள் தங்கள் இசைந்து தங்கள் வேண்டப்பட்டவர்களுக்கு அனுமானத்தின் பேரிலோ அன்பின் பெயரிலோ தானமாக கொடுக்கிறது, கிட்னியை கொடுக்கிறது, இது போன்ற சம்பவங்களை எல்லாம் இந்திய அரசு வந்து அதை லீகல் ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமா அந்த சேனல் வழியாக மக்கள் அதை பண்ணலாம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இது வந்து முழுக்க முழுக்க கள்ளச்சந்தை வாயிலாக ஒரு பெரும் தொகையை கொடுத்து இவர்கள் வந்து கிட்னியை வந்து திருடக்கூடிய வேலை நடைபெறுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கட்டமைப்பில் உலகம் வியக்குகிறது. பல்வேறு வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை, பல்வேறு தசை நாறு சிகிச்சை, இது போன்ற சிகிச்சைகள் எல்லாம் இந்தியா சிறந்து விளங்குகிறது. பலரும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சுகாதார உள்கட்டமைப்பு என்பது சிறந்து விளங்குகிறது அப்படின்னு தான் திராவிட மாடல் அரசு மார்தட்டி கொள்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கும்போது அது நமக்கு அச்சத்தை, மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் பிரியான்னு நினைக்கிறேன் பேரு, 17 வயது பெண் ஃபுட்பால் வீராங்கனை, காலில் அறுவை சிகிச்சைன்னு அரசு மருத்துவமனைக்கு போய் அவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த மாணவி, 17 வயது பெண் குழந்தை, அந்த மாணவி இறந்து போயிடுறாங்க. பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் வந்து கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்பட்ட தவறான சிகிச்சையால் குழந்தை மரணம், தாய் மரணம், இப்படியும் பல்வேறு செய்திகளை நம்ம பார்க்குறோம். தனியார் மருத்துவமனைகளில் வந்து சிறுவன் ஒருவன் வந்து செவி சிகிச்சைக்காக போயிருக்கான், அவனுக்கு சுண்ணத்தை பண்ணி வச்சு, ஆப்ரேஷன் பண்ணி வச்சு அவனை அனுப்பி வச்சிருக்கிறார்கள். அதன் பிறகு சமரசம் எல்லாம் செய்த காட்சிகளை எல்லாம் நம்ம பத்திரிகை ஊடகங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். தொடர்ந்து
இந்த சுகாதாரத்துறையில் சீர்கேடு நடக்கிறது என்பதை அமைச்சர் அறிவாரா? அதிகாரிகள் எல்லாம் அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கின்றனரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போ கூட பாருங்க, அந்த நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு அவர் பதில் சொல்லு. கையாளாகாத தனத்தை தான் இந்த அரசு அதிகாரிகள் காட்டியிருக்கிறார்கள். இது ஏதோ சுகாதாரத்துறையோட நின்றுவிடும் என்று நம்ம சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு கூடயுமே இதை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அங்கங்கே கொலைகள், பல்வேறு இடங்களில் பாலியல் வன்கொடுமைகள், கஞ்சாவால் ஏற்படக்கூடிய கொலைகள், இப்படி எல்லா இடத்துலையுமே சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கும்போது மனித உடல்களில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கூட இவர்கள் திருடி அதற்கு ஒரு விலையை வைத்து மனிதர்களை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய அவலமுமே இங்கு நடைபெற்று கொண்டிருப்பது என்பது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. சுகாதாரத்துறையாகட்டும், காவல்துறையாகட்டும், மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் தார்மீக பொறுப்பு. இந்த அரசு மக்கள் உடைமைகளை, மக்கள் உடலோடு வாழ்வோடு விளையாடுகிறதா என்ற கேள்வி ஒவ்வொரு குடிமக்கனுக்குள்ளும் எழுந்திருக்கிறது. தமிழக முதல்வர் இரும்பு கரம் கொண்டு இந்த கும்பல், திருட்டு கும்பல், கிட்னி திருடக்கூடிய கும்பலை கட்டுப்படுத்துவாரா? ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை என்று போற்றப்படக்கூடிய நமது தமிழக காவல்துறை அரசியல் பின்புலத்திற்கு அஞ்சாமல், இதன் பின் யார் இருந்தாலும், எத்தனை பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து நீதித்துறையின் முன் நிறுத்துமா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது. மீண்டும் ஒரு மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.